கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லேயும் கூட உங்களுக்கு தலைப்பு தெரிஞ்சிருக்கும். கடந்த வாரம் யாரை குறித்து நம்ம பார்த்தோம்? ரூத்தை குறித்து நம்ம கண்டுகொண்டோம். ஸோ இந்த வாரத்தில் சரி புதிய ஏற்பாட்டிலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு யாரை குறித்து நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது எனக்கு சம்பவம் மாத்திரம் என்னுடைய நினைவுக்கு வந்தது. ஸோ அந்த சம்பவத்திலிருந்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு வேதத்தில் ஒரு பேரோ இவங்க தான் அப்படின்னு சொல்லி எதுவும் குறிப்பிடப்படலை. ஏன்னா எல்லாருக்குமே இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பேர் இருக்குது, அதுதான் நமக்கு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியாக இந்த ஸ்திரீக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னா பாவியாகிய ஒரு ஸ்திரீ. ஸோ அப்படி தான் இங்கே வேதத்தில் அவங்கள குறித்து போடப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம அவங்கள குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு பகுதியிலேருந்து நம்ம ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு என்ன கற்றுத்தருகிறார்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36வது வசனத்துலேருந்து 50வது வசனம் வரைக்கும் இவங்களை குறித்து போடப்பட்டிருக்கதை நம்ம பார்க்க முடியும். இந்த சம்பவம் உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சது தானே? யாருக்காவது தெரியாது இந்த சம்பவம் அப்படின்னு இருந்ததுன்னா அதை குறித்து நம்ம வாசித்து விட்டு நம்ம போகலாம். இல்லைன்னா நம்ம அந்த காரியத்துக்குள்ளாக தியானிக்கலாம். நம்ம ஏன் இதை நான் கேட்குறேன் அப்படின்னா, நேற்றைய தினம் வரைக்கும் எனக்கே ஒரு சில காரியங்கள் நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷ புத்தகங்கள்லையும் ஒரு சில சம்பவங்கள் ஒரு புத்தகத்துலேயும் இன்னொரு புத்தகத்தில் இல்லை ஒரு சில சம்பவங்கள் பார்த்திங்கன்னா 4 புத்தகத்துலேயுமே போடப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த ஸ்திரீ செய்கிறதான காரியங்கள் அங்கே நடக்கிறதான சம்பவத்துக்கு ஒத்ததாக மற்ற புத்தகங்களிலும் ஒரு சில சம்பவங்கள் இருக்குது, போடப்பட்டிருக்கு. ஸோ அப்படியாக பார்க்கும்போது நீங்கள் வீட்டில் போய் எடுத்து வாசித்து பாருங்கள். அது எந்தெந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னா, மத்தேயு 26வது அதிகாரத்தில் 6வது வசனத்துலேருந்து 13வது வசனம் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 3வது வசனத்துலேருந்து 9வது வசனம் வரைக்கும். அப்புறம் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 12வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து 8வது வசனம் வரைக்கும். ஸோ இந்த அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது மாறி மாறி கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் மாறி மாறி பார்த்தீங்கன்னா சீமோன் அப்படின்ற பேர் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு, அதை பார்க்க முடியும். அப்புறம் ஒரு சில இடத்துல ஒரு ஸ்திரீன்னு சொல்லி போடப்பட்டிருக்கதை பார்க்க முடியும். அவங்களும் ஆண்டவருடைய பாதத்தில் அந்த பரிமள தைலத்தை ஊற்றி தன்னுடைய தலைமயிர்னால் தொடச்சாங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கதை நம்ம பார்க்க முடியும். அப்படியாக பார்க்கும்பொழுது அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இதுவும் அந்த சம்பவமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி தான் யோசித்தது. ஆனால் அதுக்குரிய ஆராய்ச்சியில் இந்த பைபிள் கமெண்ட்ரி அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆக்சுவலாக மெஜாரிட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில், ஏன்னா ஒரு சில காரியங்கள் நம்மளால் வேதத்துலேருந்து இதுதான் அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியல, யோசிக்க முடியல. ஏன்னா எல்லாமே அதுக்கப்புறம் மனிதர்கள் கொடுத்ததான கமெண்ட்ஸ், அவங்க எந்த விதத்தில் புரிந்துக்கிட்டு இல்லை ஆண்டவருடைய இதில் உதவியோடு ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் நம்ம இருக்குது. அதனால் இவங்க சொன்னது கரெக்டு இவங்க சொன்னது தப்புன்ற ஒரு இதுக்கு வர முடியல. பட் ஆனாலும் அநேக பேர் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் மாத்திரம் தனித்துவம் வாய்ந்தது. இது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதான சம்பவத்திற்கு ஒத்தது அல்ல அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த சம்பவம் நடைபெற்ற ஊர் நாயின் என்கிற ஊர். மற்ற சம்பவங்கள் நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா மார்த்தாள் மரியாள் இருந்த ஊர் பெத்தானி. பெத்தானியில் நடந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் பேர் சீமோன் அப்படின்னு சொல்லி 2 புத்தகங்களில் போடப்பட்டிருக்கு. ஆனால் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற சீமோனுக்கு பார்த்தீங்கன்னா அவர் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீமோன்றவர் ஒரு பரிசேயர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும் பொழுதும் அங்கே நடந்தது வேற இங்கே நடந்தது வேற அப்படின்னு தான் சொல்லி அநேக வேதாகம் ஆராய்ச்சியில் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஆராய்ந்து பார்க்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா
அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஸ்திரீ யாரு? மற்ற புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா அந்த 3 புத்தகங்கள்லையும் மரியாள், மார்த்தாள், மரியாள், லாசரு இருக்காங்கல்ல, அதில் அந்த மரியாள் தான் அந்த ஸ்திரீயாக காணப்படுறாங்க. ஆனால் இங்கே பாவியாகிய ஸ்திரீன்னு சொல்லும் பொழுது அது அந்த மரியாள் அல்ல. ஸோ அது இந்த எல்லாத்தையும் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது இந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீன்றது இங்கே உள்ள சம்பவம் மாத்திரமே அப்படின்ற அந்த ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். இப்பொழுது நம்ம இந்த பாவியாகிய ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவது, இங்கே பாவியாகிய ஒரு ஸ்திரீ அப்படின்னு போடப்பட்டிருக்கிறத பார்க்கும் பொழுதே நமக்கு இந்த பாவம் என்னப்பட்டதான பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோன்னா அது எந்த இடத்துலையுமே அவங்க இந்த பாவம் தான் செய்திருக்காங்க அப்படின்னு குறிப்பிடப்படலை. ஆனாலும் அந்த காலகட்டங்களில் யாரை அவங்க அந்த மாதிரி குறிப்பிட்டாங்க இல்லை அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விபச்சாரத்துலேயும் வேஷ்டித்தனத்துலேயும் ஈடுபட்டவங்கள தான் பாவியாகிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி சின்ஃபுல் விமன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வேதத்தில் நமக்கு அப்படி எந்த ஒரு வெளிப்படையான ஒரு கூற்றும் எதுவும் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஸ்திரீ ஏதோ அந்த பாவமாகவே இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஒரு பாவமாக கூட இருக்கலாம். பட் பாவம் செய்த அந்த ஸ்திரீ என்ன காரியங்கள் செய்தாங்க அப்படின்னு சொல்லி 4A அப்படின்னு வச்சு நம்ம பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது அவங்க செய்தது 37வது வசனத்தில் 36வது வசனத்தில், பரிசேயன் ஒருவன் தன்னுடனே போஜனபானம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பிரந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து, அங்கே அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏசப்பா அந்த வீட்டில் வந்திருக்காரு, அவர் அங்கே இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே என்ன பண்ணுறா, ஏசப்பாவை சந்திக்கும்படியாக போகிறாள். ஸோ அதை பார்க்கும்போது அவ ஏசப்பாவை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன நிலைமையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கையில் அந்த பரிமள தைலத்தை கொண்டவளாய் அவள் ஏசப்பா கிட்ட போகிறத நம்ம பார்க்குறோம். வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அநேகர் இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் நம்மளும் ஏசப்பாவை நோக்கி நம்ம வர்றோம், ஏசப்பாவை நோக்கி நம்ம பார்க்குறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆனால் என்ன எண்ணத்தோடு என்ன நோக்கத்தோடு நம்ம ஏசப்பாவை பார்க்குறோன்றது இங்கே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஸ்திரீயை பார்த்தீங்க அப்படின்னா ஏசப்பா கிட்ட போய் என்ன காரியங்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது அதை நாம் விளங்கி கொள்ள முடியும். அவருடைய பாதத்தின் அருகே பின்னாக நின்று கொண்டு அழுதாங்கன்னு பார்க்குறோம். அவருடைய பாதத்தில் தண்ணீரினால் நனைத்தாங்கன்னு பார்க்குறோம். தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ முதல் காரியம் அவங்க கையில் என்னத்தை எடுத்துகிட்டு போனாங்கன்னு பார்க்குறோம், ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து. ஸோ அந்த காலத்திலோடைய கல்ச்சர் பாரம்பரிய நிகழ்ச்சிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்திரீகளுக்கு அதை பரிசாக கொடுப்பாங்களாம். அது ஒரு விலையேற பெற்றதான ஒரு தன்மை வாய்ந்தது. ஸோ தங்கிட்ட இருந்த அந்த பரிமள தைலத்தை தனக்கு எது விலை உயர்ந்ததா அவங்க கருதுனாங்களோ அதை என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்தோடு அவங்க ஏசப்பா கிட்ட போகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் யோசித்து பார்க்கலாம், நம்ம ஏசப்பா கிட்ட போகிறோம், ஒத்துக்கிறோம், கரெக்டு தான். ஆனால் என்ன எண்ணத்தோடு என்ன நோக்கத்தோடு நம்ம ஏசப்பா கிட்ட போகிறோம்? அவர்கிட்டருந்து பெற்றுக்கொள்வதற்காக நம்ம ஏசப்பா கிட்ட போகிறோமா? இல்லை ஏதோ கொஞ்சம் அறிந்து, ஏன்னா அறிந்துன்னு போட்டிருக்கு, ஏதோ கொஞ்சம் ஏசப்பா குறித்து அறிவுள்ள இந்த ஸ்திரீ தாங்கிட்ட இருக்கிற அந்த விலை உயர்ந்ததை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா கிட்ட போகிறாங்கன்னு பார்க்குறோம். அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் யோசித்து பார்க்கலாம், நம்ம கிட்ட இருக்கிறத பெஸ்ட்டை
ஆண்டவருக்காக கொடுக்கறதுக்காக நம்ம போகிறோமா, இல்லை ஆண்டவர்கிட்டேருந்து ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இதை கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, இந்த பிரச்சனை எனக்கு சரியாகணும்னு அந்த எண்ணத்தோடையே நம்ம ஏசப்பாவை நோக்கி பார்க்குறவங்களா இருக்கிறோமான்னு யோசித்து பார்க்கணும். அதே போல் ஒரு சில நேரம் சரி நம்ம வந்து எல்லாரும் எல்லா நேரத்துலையும் அந்த மாதிரி இருக்கிறதில்ல. ஆண்டவருக்கு நம்மளும் காணிக்கை கொடுக்குறோம், செய்கிறோம், நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஆனால் எப்படிப்பட்டதான ஒரு காணிக்கையை நம்ம கொடுக்குறோம்? நம்மக்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை ஆண்டவருக்காக நம்ம கொடுக்குறோமா, இல்லை ஆண்டவருக்கு ஏனோ தானோ, இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பொருள் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோமான்னு யோசித்து பார்க்கணும். ஏன்னா ஒரு காரியத்தை இந்த வேலையில் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு சின்ன காணிக்கை நம்ம சபையாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன காணிக்கை போடுவதில் கூட அந்த ரூபாய் நோட்டுக்களை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில நேரம் ஆச்சரியமாக இருக்கும். என்ன எண்ணத்தோட இந்த ரூபாய் நோட்டை ஆண்டவருக்காகன்னு இந்த காணிக்கையில் போடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா யூஸ்வலாக அந்த சேஞ்ச் எடுத்து அதை நான் தான் பஸ்ஸுக்காக நான் பயன்படுத்துவேன். இப்படி பார்க்கும் பொழுது எனக்கு வருத்தமாக இருக்கும் ஒரு சில நேரம். இதை ஆண்டவருக்கு காணிக்கன்னு தானே கொண்டு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த நோட்டு இவ்வளோ ஒரு பழசாக எப்படா கிழிஞ்சு போகுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை போடுறாங்களே, இப்படிப்பட்ட ஒரு பைசாவை இல்லை காசை போடுறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்பொழுது வருத்தமாக இருக்கும். ஆனால் அதனால எனக்கு நமக்கு முடிந்த அதில் கூட ஆண்டவருக்கு பெஸ்ட்டாக நம்ம செய்யணும் அப்படின்னு யோசிக்கணும். நல்ல தரம் வாய்ந்ததை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். எங்கள் அப்பா உயிரோடு இருந்த காலத்துலலாம் அந்த கிறிஸ்மஸ் டைமில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே போய் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் அந்த மணி தருவாங்களா, இப்போ போய் பேங்க்கில் போய் செலவு நோட்டாக வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. கொடுக்கும்போது புது நோட்டாக அப்படி எடுத்துகிட்டு ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அப்படியாக ஒரு மனுஷனுக்கு கொடுக்கறதே நம்ம அவ்வளோ நல்லதாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, நம்ம கர்த்தர் தேவாதி தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குன தேவனுக்கு நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு காணிக்கையோ இல்லை வேற என்ன காரியங்களோ. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீ தன்கிட்ட இருந்த விலையுயர்ந்த ஒரு பெஸ்ட்டான பொருளை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம அப்படியே தியானிக்கலாம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாதத்தின் அருகே. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, என்ன பிரச்சனையோ, அவங்க என்ன எண்ணத்தோடு வந்தாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் அவங்களுடைய செயல்பாட்டில் அவங்க எதை பிடிச்சாங்க, ஆண்டவருடைய பாதத்தை பிடித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், என்ன கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு கதி ஆண்டவருடைய பாதம் மாத்திரமே. அவருடைய சமூகத்தில் போய் நம்ம விழுந்து கிடக்கும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ அப்படியாக இப்படி ஒரு பாடல் கூட இருக்கு, பாதம் ஒன்றே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய காலத்தில் ஒரு பாடல் பாடுவாங்க. ரொம்ப அருமையான பாடல். ஏன்னா ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பாதம் நமக்கு போதும். ஏன்னா அதை கூட யோசிச்சு பார்க்கும் பொழுது யோவான் சொல்வாரு, அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியாக இந்த தேவன் எப்படிப்பட்டவர் நம்ம உணர்ந்து பார்க்கும் பொழுது ஆக்சுவலாக பார்க்க போனால் நமக்கு அவர் பாதத்தை தொடர்றது கூட தகுதி இல்லை. அப்படிதான் நான் ஃபீல் பண்ணேன் இதை படிக்கும் பொழுது. ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தை உங்கள் சமூகத்திலையோ உங்கள் பாதத்தையோ நாங்கள் தொடர்றதுக்கு கூட எங்களுக்கு தகுதி இல்லை, அந்த அளவுக்கு தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாக எல்லா விதத்துலேயும் அவருடைய பாதம் தான் நமக்கு கதி. அதனால் அவருடைய பாதத்தை நாம் பிடித்து கொள்ளுகிற ஒரு பெண்களாக, ஒரு நபர்களாக நம்ம காணப்படுவோம். அதோட கூட பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது அவங்க அங்கே என்ன செய்தாங்க அப்படின்னா, அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு பாதத்தை பிடிச்சாங்க, பாதத்துக்கிட்ட வந்துட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய முறைமை, அந்த டைனிங் டேபிளில் காலை மடக்கி ஒருத்தரை பாஸ்டர் செஞ்சு காமிச்சிருக்காங்க. காலை மடக்கி முன்னாடி உட்காந்து இப்படி சாப்பிடுவாங்க. ஸோ கால் பின்பக்கம் இருக்கும். அப்போ அங்கே போய் அந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்க, நின்றுக்கிட்டு இதை செய்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இந்த
பந்தி இருக்கிறது இல்லை இந்த விருந்து அழைப்பு அப்படின்றது மற்றவர்களை வரவேற்கக்கூடிய தன்மையில் இன்வைட் பண்ணியிருப்பாங்களாம், வரவேற்றிருப்பாங்களாம். ஆனாலும் அறியாத இல்லை வரவேற்கப்படாத ஜனங்களும் வரட்டும்னு சொல்லிட்டு கதவு திறந்து இருக்குமா, அந்த பின்பகுதியில் இருக்கிற கதவு வந்து திறந்து வச்சுருப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரி மற்றவங்களும் அழைக்கப்படாதவர்களும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு அந்த சூழலில் தான் இந்த ஸ்திரீ வந்து இங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, வந்து நின்று பின்னாடி அழுகிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இங்கே அந்த ஸ்திரீ எதனால் அழுதுருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அழுகுறாங்க. அதோட அதுக்கு அடுத்த எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா பாதங்களை கண்ணீரினால் நினைக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அழுதுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ அவங்க எதுக்கு அழணும்? ஏசப்பாவை பற்றி கேட்டாங்க, ஏதோ அறிஞ்சு வந்து ஏசப்பா பார்க்குறாங்க, எதுக்கு அழணும் சொல்லுங்க ஆண்டி. கரெக்ட் தான். பாவத்தை நினைத்து அவங்க ஏசப்பாவோட பாதத்தில் கண்ணீர் விடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இதை குறித்து ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் கொஞ்சம் நம்ம நிதானிச்சு பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நாம் விடுகிறதான கண்ணீர் நம்முடைய பாவத்தின் உணர்வினால் வருகிறதா, இல்லை நம்மளுடைய தேவைக்கான காரியங்கள் சந்திக்கப்படுவதற்காக வருகிறதா? முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நம்மளுடைய பாவத்தை குறித்ததான உணர்வு நமக்கு வந்து அதுக்குரிய மன்னிப்பை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் போய் அதற்காக அழுகிற ஒரு நபர்களாக நாம் காணப்படணும். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா, இப்படிப்பட்ட பாவ காரியங்கள் நான் செய்கிறேன் என்கிற உணர்வே கூட நிறைய நேரத்தில் இல்லாமல் நம்ம இருக்கிறோம். ஒரு சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே விமென்ஸ் ஃபெல்லோஷிப்பில் கூட இதை எடுத்தேன் கடந்த வாரத்தில். பாவம் என்கிற உணர்வு நிறைய நேரத்தில் இருக்க மாட்டேங்குது. ஒரு சில நேரம் மற்றவர்கள் இல்லைன்னு இப்படி செய்கிற தப்பு அப்படின்னு சுட்டி காட்டும் பொழுது நமக்கு நாமே இல்லாத நமக்கு நாமே சமயத்தில் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு சில நேரம் மற்றவர்கள் சொன்னால் கூட நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம காணப்படுகிறோம். அந்த அளவுக்கு பாவத்தின் உணர்வற்றவர்களாக நம்ம காணப்படுறோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு பாவத்துக்குரிய ஐயோ நான் இப்படி பேசுவது நான் தப்பு, நான் இப்படி யோசிப்பது தப்பு, நான் இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சிடறேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நான் இப்படி போயிடுறேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த யோசனைகள் எனக்கு வருகிறது அப்படின்னு நம்மை நாமே நிதானித்து அறியும் பொழுது கண்டிப்பா அதை குறித்ததான மன திரும்புதல், அதை குறித்ததான வருத்தம் நமக்கு வரணும். அதுதான் பாஸ்டர் சொல்லுவாங்க, மத்தேயு 5வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எந்த துயரம் நமக்கு வரணும்? நாம் செய்கிறதான தவறான காரியங்களை குறித்ததான துயரம் நமக்கு வரணும். இன்னைக்கு அந்த ஸ்திரீ ஏன் கண்டிப்பாக அங்கே ஆண்டவர்கிட்ட போய் அழுதுருப்பாங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் இப்படிப்பட்ட தேவனாக இருக்கீங்க, ஆனால் நான் இவ்வளோ பாவியான ஒரு ஸ்திரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அதுதான் பின்னாடி நடக்கும் அவங்க வாழ்க்கையில். அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படியாக நம்முடைய பாவத்தை குறித்ததான உணர்வு நமக்கு இருப்பது மிகவும் அவசியம். ஓகே, ஆண்டவர் நம்மளை ரட்சித்துட்டார், இந்த பாவியாக ஸ்திரீயை போல இல்லை, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், பாவ மன்னிப்பு பாவ அறிக்கை சேர்ந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அதனால நமக்கு என்ன, நம்ம அப்படி அந்த அளவுக்குலாம் நம்ம இருக்கிறது இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ அது ஒரு நிலையான ரட்சிப்பு. பட் நம்ம அதுக்கப்புறமும் அநேக விஷயங்களில் நாம் தவறுகிறவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய நடக்கையில், நம்மளுடைய பேச்சில், நாம் செய்கிறதான காரியத்தில், நாம் யோசிக்கிறதான காரியத்தில், சிந்தையில், இருதயத்தில் ஒவ்வொரு நேரத்துலையும் பிசாசு எங்கே நம்மளுடைய வீக்னஸை வச்சு நம்மளை வீழ்த்தலான்னு சொல்லி நம்மளை பாவத்துக்குள்ளாக செயல்படுத்துகிறான். ஸோ அதை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய இந்த பாவத்திலேருந்து ரட்சிக்கக்கூடிய வல்லமை இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்குன்னு நம்ம நம்பி ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட நம்ம
அதை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். அதனால தான் தாவீது சொல்றாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அனுதினமும் நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். உங்களுக்குள்ளே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் என்ன காரியங்கள், நான் யாரை நான் தவறாக பேசினேன், நான் என்ன காரியங்கள் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அதை ஆண்டவரிடத்துல நீங்கள் அதை ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர், நான் எப்படி காரியங்களை செஞ்சுருக்கேன்னு நீங்கள் யோசிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கண்ணீர் வரும். ஐயோ, இப்படிப்பட்ட ஆண்டவர், இவ்வளோ கிருபையாக இருக்கிற ஆண்டவர், இவ்வளோ தன்னை நம்முடைய பிள்ளையாக மகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவருக்கு நான் இப்படி செஞ்சிடறேனே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்பொழுது கண்டிப்பாக நமக்கு கண்ணீரோடு ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம போய் என்ன பண்ணுவோம், அதை அறிக்கையிடுவோம். ஸோ இந்த ஸ்திரீ எப்படியாக அப்படி செஞ்சாங்களோ அதே போல் நம்மளும் ஆண்டவரோட சமூகத்தில் பாவத்துக்காக கண்ணீர் விடணும். நம்மளுடைய தேவைக்காக கண்ணீர் விடுவதை காட்டிலும் நாம் செய்கிறதான இந்த காரியங்களுக்காக, ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்துக்காக, அதில் நம்ம மன்னிக்கப்படணுன்றதுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு நம்ம விழுவோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவருடைய பாதங்களை தான் கண்ணீரினால் நனைத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது அதனுடைய அடுத்த ஒரு மேல் படி. அந்த காலத்தில் உரிய வழக்கம் என்னன்னா, ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பாதத்தை என்ன பண்ணுவாங்களாம், கழுவி விட்டு துணியால் துடைப்பாங்களாம். இது அவங்களுக்கு செய்கிறதான ஒரு கணம். தன்னை அவங்கள வரவழைத்ததற்காக அவங்க தங்களை தாழ்த்தி அவங்கள கனப்படுத்துகிறதான ஒரு காரியம். ஸோ இந்த காரியத்தை அந்த வீட்டில் அழைத்திருந்த அந்த சீமோன் என்ன பண்ணலையாம், அந்த பரிசேயனாகிய சீமோன் செய்யலைன்னு சொல்லி ஏசப்பா அதுக்கப்புறம் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த ஸ்திரீ தண்ணீருக்கு பதிலாக தன்னுடைய கண்ணீரை ஊற்றி ஆண்டவருடைய பாதத்தை கழுவுறாங்க. அதோட கழுவிய பாதங்களை தன்னுடைய தலைமயிரினால் துடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ ஸ்திரீகளுக்கு மகிமையாக காணப்படுவது அவர்களுடைய தலைமயிர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது என்னன்னா அவங்களுடைய, அதாவது அந்த கணம், மகிமை, இல்லை ப்ரைடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவங்க அதை தான் அந்த அவங்களுடைய தலைமயிர் ஒரு ஸ்திரீக்கு குறிப்பிடப்படுது. ஸோ அந்த ஒரு மேன்மையை அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்க போடுறதா நம்ம பார்க்க முடியும். ஸோ நமக்கு எது மேன்மையாக காணப்படுதோ அதை ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பாதத்தில் நாம் போட்டுவிட வேண்டும் என்று நம்ம அதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய பாதத்தை முத்தம் செய்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் தான் நம்ம கொஞ்சம் காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இதை கேட்டால் எல்லாருமே சொல்லிடுவீங்க. இது அவருடைய பாதத்தை முத்தம் செய்வது எதை குறிக்கிறது? அவர் மேலே அவங்க வைக்கிறதான அன்பு. ஸோ யாருக்காக இருந்தாலும் இதை வாசிக்கும் போது நமக்கு தெரியும். ஸோ அப்படியாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்க முடியும். இதில் அந்த ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோமா, அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாவத்தை தன்னுடைய கண்ணீரினால் கொடுத்து அழுது வெளிப்படுத்தி அதுலேருந்து மன்னிப்பு பெறாங்கல்ல, அதனுடைய காரியம் என்னன்னா தன்னை அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணுறதுனுடைய அர்த்தம் இல்லை, அதனுடைய மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, அக்ரி வாட் வி ஹாவ் டன் சம்திங் ராங். இதை அட்மிட் பண்ணு அப்படின்ற அந்த வேர்டை நம்ம பொதுவாக நிறைய இதுக்கு பயன்படுத்துவோம். ஆனால் இந்த ஸ்திரீ தன்னை அதுக்கு ஒப்பு கொடுத்தாள் அப்படின்னு கூட தமிழில் சொல்லலாம். எதுக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னா, தான் செய்த பாவமான காரியத்தை ஒத்துக்கொள்றது. அதுதான் ஐயோ நான் இப்படி தப்பு செஞ்சுட்டேன், நீ தப்பு செஞ்சியா, ஆமாம் நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்வது தான் அந்த காரியத்துக்கு தன்னை அட்மிட் பண்ணுறதுன்னு அர்த்தம். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த மாதிரி அட்மிட் பண்ணுறதில்ல. நிறைய காரியங்கள் எனக்கு ஒரு சில நேரம் திருத்தங்கள் சொல்லும் பொழுது எனக்கு அந்த நினைவு வருது. ஒரு சில நேரம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம மேலே வைக்கிறதான குற்றச்சாட்டுகளை என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இங்கே ஸ்திரீ பார்த்தீங்கன்னா, யாரும் அவளை நீ பாவியான ஸ்திரீ, நீ இங்கே வந்திருக்கக்கூடாது இப்படின்லாம் அங்கே எதுவும் வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் அவளே என்ன பண்ணுறா, தானாகவே அந்த உணர்வு தன்னை அட்மிட் பண்ணுறதை பார்க்க முடியும்.
ஸோ அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அடோர். ஸோ அடோர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுக்கு தெளிவான ஒரு அர்த்தம், டு லவ் இன் ஹையஸ்ட் டிகிரி அப்படின்னா அதிக மதிப்புள்ள ஒரு அன்பு, அதிக மதிப்புள்ள ஒரு அன்பு. ஸோ இங்கே ஸ்திரீயை பார்த்தீங்க அப்படின்னா அந்த முத்தம் தருகிறதின் வெளிப்பாடு அவ தேவன் மீது அதிக அன்புள்ள, ஏன்னா அங்கே ஆண்டவர் அடுத்த அதிகாரத்தில் அடுத்த பக்கத்தில் சொல்கிறார், அதை வச்சு தான் அங்கே நம்ம பார்க்க முடியும். 47வது வசனத்தில் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கு. ஸோ அப்போது அதிக அன்பு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தான்னு யார் சொல்கிறா? ஏசப்பாவே அங்கே சர்டிஃபிகேட் கொடுக்குறார். அப்போது அப்படிப்பட்டதான ஒரு அன்பை நம்ம ஆண்டவரிடத்துல செலுத்துகிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். அதிக மதிப்புள்ள அன்பு நம்ம மேபி ஒத்துக்கிறோம், அன்பு செலுத்துகிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான, ஆண்டவர் சர்டிஃபை பண்ணுகிறதான நீ என்னை நேசிக்கிற, நீ என்னை நேசிக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதான அளவுக்கு நம்ம அன்பு செலுத்துகிறோமா? இந்த ஸ்திரீ ஆண்டவர் சொல்கிறாரு அவர் அதிக அன்பு செலுத்தினாலே அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆண்டவருக்காக வரோம், சபைக்கு வரோம், இல்லை ஒரு சில காரியங்களை செய்கிறோம், ஒரு சில ஊழியங்களை செய்கிறோம், நம்ம நினச்சிக்கிறோம் ஆண்டவருக்கு நான் இதை செஞ்சுட்டேன், ஆண்டவருக்கு நான் அன்பு செலுத்திட்டேன் அப்படின்னு நம்ம செய்கிற இந்த சின்ன சின்ன காரியத்திலேயே நாம் சாட்டிஸ்ஃபை ஆகி அதோடு நின்று போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்றதை யோசித்து அதை அறிந்து கொண்டு நம்ம அடுத்த நிலைக்கோ இல்லை செய்து கொண்டு இருக்கிறத காட்டிலும் இன்னும் அதிகமாகவோ நம்ம செய்வதற்கு நம்மளை என்ன பண்ணுறதில்ல, ஒப்பு கொடுக்கறதில்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான அன்பை நாம் செலுத்தும் பொழுதுதான் அது ஆண்டவருக்கு உகந்த அன்பாகவும் உண்மையான ஒரு அன்பாகவும் இருக்குது. இதை யூஸ்வலாக ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது குடும்பங்களில் நடக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில குடும்பங்களில் கூட அப்படியாக நடக்கும். அதை சொல்லுவாங்க என்னென்னா, அந்த கணவன்மார் அந்த குடும்பத்தின் மீது, மனைவி மீது, பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துவார். ஆனால் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ, அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை தான் என்ன பண்ணுவார், செய்வார். அதை செஞ்சுட்டு நான் இதை செஞ்சேன், உனக்கு அதை பண்ணேன், இதை வாங்கி கொடுத்தேன், இங்கே கூட்டிகிட்டு போனேன், இதை செஞ்சேன், ஆனாலும் உனக்கு எங்கேயாவது திருப்தி இருக்கா அப்படி சொல்லி கேட்பாங்க. ஆனால் அந்த மனைவிக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது ஆக்சுவலாக பார்க்கணுன்னா ஒரு சின்னதாக கூட இருக்கலாம். அதை நீங்கள் செஞ்சாதான் உண்மையாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அன்பாக ஏற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி தான் கணவன் மனைவிக்கும். கணவன் மனைவி நான் இவ்வளோ சமைச்சு வைக்கிறேன், இவ்வளோ வேலை பார்க்குறேன், இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு வைக்கிறேன், ஆனால் கூட அவருக்கு என்னது திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கணவனுக்கு அன்பான ஒரு 4 வார்த்தை பேசினா போதும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதை செய்ய மாட்டாங்க. கண்டுக்காமல் வேறு எதையாவது இது பண்ணிட்டு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இப்படி இருக்கும் பொழுது செய்கிறதான இந்த அன்பான காரியங்கள் அந்த கணவனுக்கு ஒரு அன்பாகவே தெரியாது. அப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை எப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியும்? கணவன் மனைவியாகவே இருக்கட்டும், எப்போ கண்டுபிடிக்க முடியும்? அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுது தான். அப்போது ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுது தான், ஐயோ ஆண்டவரோட விருப்பம் இதுதான், நான் சபைக்கு நேரத்துக்கு வந்தால் மட்டும் போதாது, இல்லை சபைக்கு வந்தால் மட்டும் போதாது. ஒரு சிலவங்க நம்ம அந்த நிலைமையில தான் இருக்கோம். சபைக்கு வந்துடுறோம், ஆனால் சரியான நேரத்துக்கு வந்து கூட நம்மளுடைய அன்பு ஆண்டவருக்கு காமிக்க முடியல. அப்படியாக ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆனால் அதுதான் ஆண்டவருக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். ஓகே, இப்போ சரி, ஒரு சிலவங்க நீங்கள் செய்கிறீங்க, நான் ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த அன்பினுடைய அடுத்த நிலை, இப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு பரிபூரணமாக செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார். அவர் நமக்கு எதுலேயுமே குறை வைக்கவே இல்லை. அன்பு காமிக்கிறதுலையோ, இல்லை நமக்கு இரக்கம் காமிக்கிறதுலையோ, இல்லை நம்ம மேலே நீடிய பொறுமையாக இருக்கிறதுலையோ எதுலேயுமே ஆண்டவர் ஒரு 0.1% கூட அவர் குறை வைக்கல. பரிபூர்ணமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டார். இதே நமக்கு ஏதாவது குறையாக வச்சுருந்தாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்?
ஆண்டவர் எனக்கு இவ்வளோதான் அன்பு கொடுத்துருக்கிறாரு, இப்படி தான் என்னை செஞ்சுட்டு போயிட்டார், இதோட போயிட்டார், இனிமேட்டு எங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம மனுஷர்கள் மாத்திரம் கொஞ்சம் காரியத்தை செஞ்சுட்டு, கொஞ்சம் மாட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டு, கொஞ்சம் மட்டும் ஏதாவது ஊழியத்தை செஞ்சுட்டு நான் ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு என்ன பண்ணிடுறோம், நிறைவாயிடுறோம். அடுத்த லெவல் செய்கிறவங்க, அடுத்த லெவல் செய்யாமல் இருக்கிறவங்க செய்கிற நிலைமை, செய்து கொண்டு இருக்கிறவங்க இன்னும் அதிகமாக. ஸோ அதை தான் அந்த வெளிப்படுத்துதலில் சொல்லியிருக்காங்க, எல்லாமே பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படியாக நம்மளுடைய பரிபூரணம் என்னைக்கு முடியும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் செய்து முடிச்சுட்டு போயிட்டார், கரெக்டா? நம்மளுடைய பரிபூரணம் எப்போ முடியும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் என்ன செய்து அவருடைய பரிபூரணத்தை காமித்தார்? நமக்காக நம்முடைய ஜீவனையே கொடுத்து எல்லாவற்றையும் முடித்துட்டு அவர் அந்த பரிபூரணத்தை காமிச்சு போயிட்டார். அதே போல் நம்மளும் இந்த பூமியில் ஜீவனோடு இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம ஆண்டவர் மேலே செலுத்தக்கூடிய காரியங்கள், அன்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கணும். எந்த ஒரு நிலைமையிலையும் 60 வயசு ஆயிடுச்சு, நான் செஞ்சு முடிச்சிட்டேன், அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் முடியாது, அப்படி இல்லை. அந்த நிலைமையிலையும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் செய்ய முடியும். அப்படி தான் நம்மளுடைய சுவாச காற்று நம்ம உடம்பில் இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த பரிபூரணத்தை, ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான அன்பை நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதோடு தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு சொல்லிட்டு. எதை வச்சு ஆண்டவர் இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாலேன்னு அங்கே அடுத்த வசனத்தில் அந்த பக்கத்தில் சொல்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சீமோனுக்கும் ஏசப்பாவுக்கும் தான் அங்கே கான்வர்சேஷன் போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஓமையை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்திரீயை குறித்து அவர் இந்த மாதிரி அதிகமாய் அன்பு கூர்ந்தாலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் தான் அங்கே அவள் செய்த காரியத்தை என்ன பண்ணுறாரு, விளக்கி காண்பிக்கிறார், அவங்க செஞ்ச காரியத்தை. ஸோ அப்போது இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துவதுனா என்னன்னு, அது ஒரு பெரிய இது. நம்ம வேதத்தில் நிறைய நேரத்தில் கேட்டிருக்கோம், நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த பகுதியில் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துவது என்ன என்று ஆண்டவரே இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, அவங்க செய்த இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான அந்த அன்பு செலுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஸோ அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, ஆண்டவரை நோக்கி போனாங்க. ஆண்டவரை நோக்கி நம்ம போகணும். எல்லா சுச்சுவேஷன்லையும், எல்லா நேரத்துலையும் அவருடைய பாதத்தை நம்ம பிடிக்கணும்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். மற்ற தெய்வங்களையோ, மற்ற மனுஷர்களையோ, மற்ற காரியங்களையோ நோக்கி நம்ம போகணும்னு அவர் எதிர்பார்க்கல. அப்போ நம்ம அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழணும், ஆண்டவரை நோக்கி போகணும். நம்மளுடைய பாவத்தை, அன்றாடம் நாம் செய்கிற காரியங்களை ஆண்டவருக்கு அட்மிட் பண்ணணும். ஒத்துக்கிட்டு, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன், என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஆண்டவர்கிட்ட அட்மிட் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்குறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவர் பின்னாக நின்று கொண்டு அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் இருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு தெரியும், ஈஸியாக சொல்லிடுவீங்க. எப்படி பின்னாக நின்று கொண்டுன்னு பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீனுடைய தாழ்மையை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா அவங்களுடைய செயல்கள், அவர்களுடைய வாழ்க்கையின் பின்னணி அவங்கள முன்னாடி அந்த இடத்துல போய் நின்று கூட என்ன பண்ண முடியல, செய்ய வைக்க முடியல. ஸோ முன்னாடி போகல. அப்போ தாழ்மைன்னு இந்த ஸ்திரீ எதை வெளிக்காட்டுறாங்க அப்படின்னா, தன்னை முன்னிலைப்படுத்தி எல்லாத்துக்கும் முன்பாக போய் நான் இப்படிப்பட்டவ, நான் இதை செஞ்சேன் அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம ஒரு சின்ன காரியம் செஞ்சால் கூட என்ன பண்ணோம், நான் இதை செஞ்சேன், நான் இவ்வளோ சூப்பரு, நான் இது நான்றது காரியம் நம்ம இருதயத்துக்குள்ளே வந்தாலே அது மேட்டிமையானதை குறிக்கிறது. ஸோ இந்த ஸ்திரீ தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு கூட அவங்க என்ன பண்ணலை, போகலை, தன்னை பின்னாக நிறுத்தி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதோட கூட இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா,
அவள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அன்பு செலுத்தினாங்கன்னு நம்ம பார்க்க முடியும். அடுத்தது பரிமள தைலத்தை ஊற்றினார்கள்னு சொல்லி கடைசியாக நம்ம இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ பரிமள தைலத்தை ஊற்றுறதை குறித்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்மக்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை கொடுக்கறது. இன்னொன்று, நம்ம எது நமக்கு விருப்பம், நம்மளுடைய ஆசை அப்படின்னு ஒரு சில காரியங்களை நம்ம பிடிச்சி வச்சுருப்போம் தெரியுமா, அதை ஆண்டவருக்காக கொடுக்கறது தான் அங்கே வந்து கொடுப்பதில் ஒரு மகத்துவம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரீயுடைய லைஃப்லேருந்து நம்ம கற்றுக்க முடியும். என்னென்னா, நிறைய நேரத்தில் நம்ம வந்து ஏதோ பொருளை கொடுத்துட்டா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம பொருளையோ பணத்தையோ ஆண்டவருக்காக கொடுக்கறது ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் ஈஸியாக போயிடுது. ஏன்னா அதுக்கு நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க நியமம், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும், ஏதாவது ஒன்று வந்ததுன்னா முதற்பலனாக கொடுக்கணும், இல்லை தசமபாகம் கொடுக்கணும், அதை கொடுத்துட்றோம். ஆனால் ஒரு சிலதை நம்ம பிடிச்சி வச்சுருப்போம் தெரியுமா, நம்மளுடைய பிள்ளைகளோ இல்லை நம்மளுடைய வேலையோ இல்லை வேற என்ன காரியமாக இருக்காலும், எதை நம்ம ஆண்டவருக்கு மேல்படுத்தி நம்ம வைத்திருக்கிறோமோ அதை நம்ம என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரீனுடைய லைஃப்லேருந்து நம்ம கற்றுக்க முடியும். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் செய்யும்போது உங்களுடைய அன்பு கிரேட் உங்களுடைய அன்பு பெருசு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல முடியும். இது எல்லாவற்றையும் யோசித்து கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதுவும் நமக்கு பெண்களாக முக்கியமாக நமக்கு ரொம்ப தேவை. என்னன்னா, நான் யோசித்து பார்த்தேன், இந்த அதிகாரம் ஆரம்பிப்பதுலேருந்து இந்த வசனம் 36வது வசனத்துலேருந்து இந்த 50வது வசனம் வரைக்கும் அந்த ஸ்திரீ ஏதாவது ஒரு வார்த்தை பேசின மாதிரி போட்டிருக்கான்னு யாராவது கவனிச்சு படிச்சிருக்கீங்களா? ஸோ அவங்க இந்த ஸ்திரீயினுடைய அமைதல், அவங்களுடைய தாழ்மை, அதோடு கூட சேர்ந்து அவர்கள் அந்த தாழ்மையின் இன்னொரு ரூபம், ஒன்று தன்னை முன்னிலைப்படுத்தி காண்பிக்கலை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமைதலுள்ள ஆவியோடு இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி அது ரொம்ப கஷ்டம் இல்லை ஸ்திரீயாக நம்மங்களுக்கு. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 10-11வது வசனம் வாசிங்க. இல்லை, நீதிமொழிகள் 5 சாரி, ஒரே நிமிஷம், இப்போ 6 இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, 7வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். 11 இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேசியினுடைய தன்மை இந்த நீதிமொழிகள் இங்கே போடப்பட்டிருக்கு. அவங்க எப்படி இருப்பாங்களாம், வாயாடியும் அடங்காதவனுமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வேத வல்லுநர்களின் படி அந்த பாவியாக ஸ்திரீ செய்து கொண்டிருந்த காரியம் இந்த வேசியின் காரியம். ஆனாலும் அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு மறைந்திருக்கிற ஒரு குணம் பாருங்கள். மேபி அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்களோ தெரில. அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக வந்தப்போ அந்த பேசுகிறதான தன்மை, வாயாடக்கூடிய தன்மை அவங்க கிட்ட இல்லாமல் போனது என்று நம்ம பார்க்க முடியும். அமைதலுள்ள ஆவியோடு அவங்க செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். எந்த ஒரு வார்த்தையும் அங்கே வந்து தன்னை நியாயப்படுத்தி கொள்ளவோ தன்னை வந்து வெளிக்காட்டவோ எதுவுமே அவங்க வந்து என்ன பண்ணலை, பேசவே இல்லை. முக்கியமாக அங்கே சீமோன் பயங்கரமாக குற்றம் சாட்டுகிறார், மனதுக்குள்ளே நினைக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் வந்து அங்கே சீமோன் கிட்ட திரும்பி அந்த காரியங்களை பேசுகிறார். இல்லை, இந்த ஸ்திரீ வந்து இப்படிலாம் செஞ்சாலே. அப்போ அவங்களுக்கு ஒரு கெஸ் வந்திருக்கலாம், ஐயோ இவர் வந்து நம்மளை பற்றி தான் ஏதோ நம்ம வந்திருக்கோன்றது குறித்து ஏதோ தப்பாக பேசுகிறாரு, அதனால தான் ஆண்டவர் வந்து இப்படி நம்ம இப்படி செஞ்சோம் செய்யலைன்னா சொல்கிறாரு அப்படின்னு கூட அவங்க நினைத்திருந்திருக்கலாம். ஆனால் எந்த விதத்துலேயும் அவங்க அங்கே மறு பேச்சு பேசினதை நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ பெண்களாகிய நமக்கு இந்த நாவடக்கம் என்பது மிகவும் அவசியம். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய காரியங்கள் நம்மளுடைய வாயின் வார்த்தைகளினாலும் நாம் பேசுகிற விதத்தினாலும் தான் உண்டாகிறது. அதோடு அதே பாருங்க, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இது அனைவருக்கும் அறிந்த வசனம் தான். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தில் இருக்கு. நீதிமொழிகள் 10:19. அப்படின்னா என்ன
அர்த்தம்? நீங்க பேசக்கூடாது. நீங்க நிறைய பேசுனீங்கன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை அதுல ஏதாவது ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், பேசிடுவோம். ஸோ அதுக்கு பெட்டர் என்ன பண்ணிடலாம், அமைதியாக இருந்துடலாம். வீட்டில் கூட நம்ம இதை கடைபிடிக்கும்பொழுது மேபி நம்ம கணவன்மார்களோட பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வேலை ஸ்தலத்தில் எடுத்துக்கலாம், எங்கேனாலும் நம்ம அமைதியாக நம்ம போயிட்டோம்னா அங்கே அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதோட நீதிமொழிகள் 9:13 பாருங்க, மதியற்ற ஸ்திரீ வாயாடியும் ஒன்று மதியாத நிர்மூடமுமாய் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியாக யாக்கோபில் நீங்கள் நிறைய வசனங்கள் இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அதை குறித்து கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி ஒரு நாவு எல்லா காரியங்களையும் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை நான் இவ்வளோ இதுவாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப தொடப்பட்டது 2 காரியம். ஒன்று, அவங்க செலுத்தினதான அந்த அன்பின் விதம், அப்போ நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று, அவங்கக்கிட்ட காணப்பட்டதான இந்த அமைதலுள்ள ஒரு காரியம். நம்ம ஏன்னா பெண்களாக நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனைக்குள்ளாக கொண்டு போகிறதான காரியத்துக்கு இந்த நம்மளுடைய பேச்சு தான் அதிகமாக இடம் கொடுக்கிறது. அதனால் நம்மளுடைய நாவை நாம் அடக்கி ஆளும் பொழுது அது மிகவும் பிரயோஜனமாகவும் குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறதாக இருக்கும். கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த அதிகாரத்தில் இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி என்ன நடந்துச்சு, இவ்வளவும் நடைபெறுவதற்கு அந்த ஸ்திரீ என்ன பங்களிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது கடைசியாக தான் வெளிப்படுது. அது ஒரு மறைந்திருக்கிற ஒரு ரகசியமாக இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்திரீ ஆரம்பத்தில் நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட இருக்கும் பொழுது என்ன எண்ணத்தோடு வந்திருப்பாங்க, ஆண்டவரை பற்றி அறிந்து தான் பாவியான ஸ்திரீ. அப்போ கண்டிப்பாக என்ன நினச்சிருப்பாங்க, இந்த ஏசப்பா என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவரால் முடியும். ஏன்னா அவருடைய பிறப்பின் செய்தியே அதுதான், இயேசு கிறிஸ்து தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை அறிந்தவளாய் அப்போ என்னுடைய பாவத்திலேருந்து நான் விடுதலை ஆகணும்னு சொல்லி அவங்க வந்தாங்க. ஆனால் அந்த வந்த நேரத்துக்கும் அவங்க செய்ததான காரியத்துக்கும் இடையில ஏசப்பா அவங்க பாவத்தை மன்னிச்சாரு, அவங்க ரட்சித்தாரு அப்படின்லாம் அங்கே எதுவுமே போடப்படலை. ஆனால் என்ன அவங்களுக்குள்ள இருந்திருந்தா அவங்க இதெல்லாம் செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? குட். ஏன்னா அது கடைசியாக போடப்பட்டிருக்கு. அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம், இந்த தேவனால இந்த இயேசு கிறிஸ்துவால என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னு அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே தன்னுடைய கிரியையில் என்ன பண்ணுறாங்க, அதை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ தன்னுடைய விசுவாசத்தை கிரியையினால் வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக தன்னுடைய அன்பை கிரியையினால் வெளிப்படுத்துகிறாங்க. இந்த விசுவாசம் இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு அங்கே நடுவில் என்ன தேவையாக இருந்ததுன்னா ஆண்டவருடைய மன்னிப்பு. ஸோ அதை தான் அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு உவமையாக சொல்லி அங்கே புரிய வைக்கிறார். 2 பேர் கடன் பட்டிருக்கிறாங்க. நிறைய கடன் வாங்கினவ அதிகமாக அன்பு கூறுவானா, கம்மியாக கடன் மன்னிச்சவங்க அதிகமாக அன்பு கூறுவாங்களா, அதுதான் அங்கே சொல்லி ஆண்டவர் விளக்குறார். அப்போ யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவங்க அதிகமாக அன்பு கூறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்திரீயோட வாழ்க்கையில் அவள் செய்ததான காரியங்கள் மன்னிக்கப்பட்டதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அன்பை செலுத்துகிறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அதை ஏசப்பா வெளிப்படையாக உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லணும்னு அவங்க என்ன பண்ணல, வெயிட் பண்ணல. அவர் மன்னிச்சிடுவார், அவருக்கு அதுக்கு முடியும்னு விசுவாசிச்சு தன்னுடைய அன்பை அவர்கள் காண்பித்தாருங்க. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் நமக்கு தெரியும். அதே போல் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 48வது வசனத்தில் இதை எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறமா ஆண்டவர் சொல்கிறாரு, அவளை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் என் பாவத்தை மன்னிப்பாருன்னு அவங்க முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க,
நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ இங்கே எது அந்த செயலை செய்ய வச்சுச்சுன்றதையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்திரீயை சொல்லி ஒரு இது சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு நம்ம விசுவாசம்தான் நம்மளை ரட்சிக்கும். நம்ம அன்றைக்கி ஏற்கனவே ரூத்தோட இதுலேயும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய நேரத்தில் நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்வோன்னு பார்க்குறோம். ஏசப்பா என் கணவரை ரட்சிப்பார் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக நம்பும்பொழுது கண்டிப்பாக அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எது நமக்கு தேவை, ஆண்டவரால் செய்ய முடியும்னு நம்ம நம்பி கேட்குறோமோ அதை கண்டிப்பாக நம்ம பெற்றுக்கொள்வோம் என்றும் நான் விசுவாசிக்க வேண்டும். ஸோ இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படும் பொழுது அந்த ஸ்திரீக்கு தேவன் கொடுத்த சமாதானம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அந்த சமாதானத்தை கண்டிப்பாக தருவார்னு சொல்லி பார்க்கலாம். சமாதானத்தோடே போ அப்படின்னு சொல்லி ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட இப்படிப்பட்டதான ஒரு டெஸ்டிமனி இல்லை சாட்சியை வாங்கிக்கிட்டு அந்த ஸ்திரீ போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ விலையேற பெற்றதான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க, ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டாங்க, ஆண்டவருடைய கிருபை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய கிருபை அவர்களுடைய வாழ்க்கையில் இவை எல்லாத்தையும் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படியாக இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு நாம் செயல்படுத்துவோம். நன்றி.